அனைவருக்கும் வணக்கம். மகா சஷ்டிக்கு இளநீர் விரதம் எப்படி இருக்க வேண்டும்? எத்தனை இளநீர் நாம் குடிக்க வேண்டும்? ஏதேனும் உணவு நம்ம எடுத்துக்கொள்ளலாமா? டீ குடிக்கலாமா? காஃபி குடிக்கலாமா? இளநீர் விரதம் இருந்தா அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மகா சஷ்டி அக்டோபர் மாதம் 22லேருந்து 28 வரை இருக்குது. 27 பார்த்தீங்கன்னா நமக்கு சூரசம்ஹாரம், அக்டோபர் 28 திருக்கல்யாணம். இதில் நிறைய பேர் 7 நாள் விரதம் இருக்கணும் ஆசைப்பட்றீங்க. நிறைய பேர் 6 நாள் போதும் அப்படிங்கிறது நினைக்கிறீங்க. இது உங்களுடைய தனிப்பட்ட கருத்து தான். இப்போ 7ஆவது நாள் நீங்கள் விரதம் நிறைவு செஞ்சாலும் சிறப்பு தான், 6ஆம் நாள் நிறைவு செஞ்சாலும் தவறு கிடையாது. 7ஆம் நாள் பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணம், அதனால் அந்த நாளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. திருக்கல்யாணம் அன்று நீங்கள் திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு விரதம் நிறைவு செய்யலாம். இப்போ இளநீர் விரதம் இருக்கிறது எதற்காக அப்படின்னா, எப்படி மிளகு விரதம் இருக்கிறோமோ அதே போல் தான் இளநீர். இந்த இளநீர் குடித்து நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக பெறும், மற்றும் அந்த உடலில் இருக்கிற நச்சுகள் அனைத்துமே நமக்கு வெளியாகும், உடல் குளிர்ச்சி பெறும். நமக்கு குழந்தை பாக்கியத்திற்காக வழிபாடு செய்பவர்கள், மற்ற ஏதேனும் வேண்டுதல் வழிபாடு செய்பவர்கள்லாம் அந்த இளநீர் விரதம் இருப்பது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. எப்படி நம்ம மிளகு விரதமோ அதே தான் இளநீர் விரதம். எதுவுமே நம்ம சாப்பிடக்கூடாது, டீ குடிக்கக்கூடாது, காஃபி குடிக்கக்கூடாது, மற்ற உணவை எடுத்துக்கக்கூடாது. இளநீர் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா இளநீர் மட்டும்தான் குடிக்கணும். உங்களுக்கு எத்தனை இளநீர் வேண்டுமானாலும் குடித்துக்கொள்ளலாம். இதற்கெல்லாம் கணக்கு இல்லை. இப்போ மிளகு விரதம்ங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு மிளகு, 2 நாளைக்கு 2 மிளகு அப்படி சாப்பிட்றோம் இல்லையா, அதெல்லாம் இதற்கு கணக்கு இல்லை. உங்களுக்கு எத்தனை இளநீர் தேவைப்படுதோ அத்தனை இளநீர் நீங்கள் குடிச்சிக்கலாம். இப்போ முதல் நாள் பார்த்தீங்கன்னா சஷ்டி ஆரம்பிக்குது இல்லையா, கந்த சஷ்டி ஆரம்பிக்கிற அன்னைக்கு நீங்கள் ஒரு இளநீர் குடிச்சிக்கலாம். காலையில் 1, மதியம் 1, இரவு 1 உங்களுக்கு குடிக்கணும்னா குடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 இளநீர் மட்டும் நீங்கள் குடித்துக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு இளநீர் மட்டும் நீங்கள் குடித்துக்கொள்ளலாம். உங்களுக்கு எவ்வளோ இளநீர் குடிக்க முடியுதோ அவ்வளோ இளநீர் குடிச்சிக்கோங்க. ரொம்ப அதிகமாக குடிச்சிங்கன்னா அதுவே உங்களுக்கு கோல்ட் ஆயிரும், அதாவது குளிர்ச்சி, உடலில் அதிகமாக குளிர்ச்சி கொடுத்துரும். ஸோ அது சளி எதுவும் பிடிச்சிடாமல் உடம்பை ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. இந்த இளநீர் விரதம் இருக்கிறவங்க இந்த சைனீஸ் பிரச்சனை இருக்கிறவங்க, அடிக்கடி சளி பிடிக்கிறவங்களாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவது நல்லது. ஏன்னா ஹெல்த் ரொம்ப முக்கியம். இளநீருங்கிறது உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த விரதம் சேராது, சளி அதிகமாக பிடிச்சிரும் அப்படின்னு தோணுது அப்படின்னு நீங்கள் ஒரு பொழுது விரதம் இருக்கலாம். இந்த மாதிரி விரதம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இளநீர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 எடுத்தோம் அப்படின்னா ஆரோக்கியமானது. அதற்கு மீறி அதிகமாக எடுக்கிறோன்னா உடம்பு அதிகமாக குளிர்ச்சி ஆயிடாமல் கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கோங்க. இந்த இளநீர் விரதத்துக்கு மட்டும் இது சேர்றவங்களுக்கு சேரும். ஒரு சில பேர் ஏன்னா இளநீருங்கிறது குடித்தா நல்லா நமக்கு கம்முன்னு வயிறு நிறைஞ்சிரும். அதனால் நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் உடம்பு சரியாகாமல் போயிடுச்சு அப்படின்னா அதற்கு வீட்டில் திட்டு விழுகும். அதற்காக தான் நான் கரையாக சொல்கிறேன். எப்பவுமே பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தை வைத்து தான் இந்த இளநீர் விரதம் நம்ம இருக்க வேண்டும். இப்போ எத்தனை இளநீர் ஒவ்வொரு நாள் குடிக்கணும் அப்படின்னா, இப்போ மொத்தம் 7 நாள் அல்லது 6 நாள்னு வச்சுக்கோங்கமே. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 அல்லது 2, அதிகபட்சம் 3 கூட குடிக்கலாம், தவறில்லை. சேருது அப்படின்னா 3 கூட குடிச்சிக்கோங்க. இப்போ எப்போது நம்ம இந்த இளநீர் குடிக்க வேண்டும் அப்படின்னா, காலையில் உங்களுக்கு நீங்கள் விளக்கேற்றி வைத்து குடித்தா உங்களுக்கு சேருது அப்படின்னா காலையில் குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மாலை 6 மணிக்கு மேலே பூஜை செய்வீங்களா அப்போது குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா மதியம் 11 மணி போல் இல்லை மதிய நேரமும் நீங்கள் குடிக்கலாம். உங்களுக்கு எப்போ இளநீர் குடிக்கணும்னு விருப்பம் இருக்கோ அப்போது நீங்கள் குடிச்சிக்கோங்க. கொஞ்சம் வெயில் வந்த பிறகு குடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ கூட மதியம் கூட குடிச்சிக்கலாம். ஸோ காலையிலையும் நீங்கள் குடிக்கலாம், மதியமும் குடிக்கலாம், மாலை நேரமும் நீங்கள் குடிச்சிக்கலாம். இல்லை நான் மாலை நேரம் பூஜை செய்து முடித்த பிறகு இளநீர் குடித்து நான் நிறைவு செய்வேன் ஒவ்வொரு நாளும் அப்படிங்கிறது நீங்கள் நினைச்சாலும் தாராளமாக நிறைவு செய்யலாம். அதற்கு முன்னாடி அப்படியே என்ன சாப்பிட்லாம் அப்படின்னா தண்ணீர் மட்டும்தான் நம்ம குடிக்கணும். இப்போ காலையில் எழுந்திரிச்சு நல்லா தண்ணீர் நல்லா குடிச்சிக்கோங்க. தண்ணீர் எவ்வளோ வேண்டுமானாலும் குடிக்கலாம். மற்ற இது டீ, காஃபி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இளநீர் விரதம் இருப்பவர்கள் இளநீர் ப்ளஸ் தண்ணீர் இந்த 2 மட்டும்தான். இப்போ மொத்தம் 6 நாட்கள் இருக்கிறீங்கன்னா 6 நாட்களும் இளநீரும் தண்ணீர் மட்டும்தான். இப்போ 7 நாட்கள் இருக்கிறீங்க அப்படின்னாலும் இளநீரும் தண்ணீர் மட்டும்தான். இப்போ நடுவில் ஏதேனும் சாப்பிடலாமான்னா எதுவுமே சாப்பிடக்கூடாது. மிளகு விரதம் போல தான் எதுவுமே சாப்பிடக்கூடாது. இதுவும் ஒரு வகை கடுமையான விரதம் தான். இந்த விரதம் இருக்கிறதுனால நம்ம உடல் குளிர்ச்சியாகும், நமக்கு நல்ல பலன் கிடைக்கும், முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு இருக்கும். இந்த விரதம் சிறப்பான விரதம். இந்த விரதம் யாரெல்லாம் இருக்க போகிறீங்க அப்படின்னா, உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறவங்க, எனக்கு சளியெல்லாம் பிடிக்காது, எனக்கு நல்லா தான் இருக்கும் அப்படின்னா தாராளமாக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு
அடுத்து வந்து பால் பழங்கள் விரதம் அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து பால் பழங்கள் விரதம் என்னென்ன பழங்கள் சாப்பிடலாம், எப்படி நம்ம விரதம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான பதிவும் நான் கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பொழுது உணவு விரதம், அதாவது ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு நம்ம விரதம் இருக்கலாம், அதற்கான பதிவும் நான் தனியாக கொடுக்குறேன். 2 வேளை உணவு எடுத்துக்கிட்டு நம்ம சாப்பிட்டு விரதம் இருக்கலாம், அதற்கான தனி பதிவும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். என்னென்ன சாப்பிடலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒவ்வொன்றுக்குமே நான் ஒவ்வொரு தனிப்பதிவாக நான் கொடுத்துறேன். ஏன்னா நிறைய டவுட் உங்களுக்கு வருது. ஸோ நம்ம எந்த விரதம் இருக்கிறோமோ அந்த விரதத்துக்கான பதிவை மட்டும் நீங்கள் பார்த்தால் போதும். ஸோ அதற்கான பதிவை பார்த்துட்டு நீங்கள் உங்களால் அது முடிஞ்சது அப்படின்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி விரதம் இருக்கணும் விருப்பம் இருக்கும் அதே போல் விரதம் நீங்கள் வந்து இருந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இளநீர் விரதம் நீங்கள் திருக்கல்யாணம் அன்று நிறைவு செய்ய போகிறீங்க அப்படின்னா திருக்கல்யாணம் முடிந்த பிறகு ஒரு இளநீர் வைத்து சாமி கும்பிட்டுட்டு அந்த இளநீரை வந்து நீங்கள் குடிச்சிட்டு விரதம் நிறைவு செய்துட்டு அதற்கப்புறம் நீங்கள் வந்து வீட்டில் வந்து உணவுலாம் தயார்படுத்தி அதற்கடுத்து நீங்கள் கல்யாண சாப்பாடு மாதிரி முருகருக்கு ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்யலாம். இந்த விரதம் ரொம்ப சிறப்பான விரதம். இதே போல் தான் இப்போ நீங்கள் சூரசம்ஹாரம் அன்று நீங்கள் நிறைவு செய்ய போகிறீங்க அப்படின்னா சூரசம்ஹாரம் அன்று மாலை நேரம் இளநீரை குடிச்சிட்டு நீங்கள் விரதத்தை நிறைவு செய்துட்டு பிறகு நீங்கள் சாப்பாடு என்ன பண்ணியிருக்கிறீங்களோ நெய்வேத்தியம் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் பிரசாதமாக எடுத்துகிட்டு நிறைவு செய்து கொள்ளலாம். ரொம்ப நன்றாக ஒரு விரதம்னா இளநீர் விரதம், மிளகு விரதம் தான். அதுதான் மிக மிக கடுமையான விரதமாகவும் இருக்குது. இந்த விரதம் இருக்கிறவங்கள ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம முருகன் மேலே அதீத பக்தியும் அன்பு காமிச்சு நம்ம இருக்கிற மாதிரி இருக்குது இந்த விரதம். ஸோ யாரெல்லாம் முடியுதோ அவர்கள் அனைவருமே இருங்க. யாரெல்லாம் முடியலையோ அவங்களாம் ஒன்றும் நினைக்காதீங்க. முருகன் மீது அன்பை வைத்து மற்ற விரதத்திற்கு நம்ம போய்க்கலாம். பால் பழங்களோ இல்லை மற்ற விரதத்துக்கோ போயிருக்கலாம். இப்போ இளநீர் விரதத்தில் நான் எதாவது சாப்பிட்டா ஒன்றும் தப்பா அப்படின்னா தப்பு எதுவுமே கிடையாது. கடவுள் வந்து நம்மளை தண்டிக்க போகிறது கிடையாது. இது ஒரு முறை அப்படிங்கிறது சொல்லுவாங்க இல்லையா, இப்படி தான் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க இல்லையா, அதற்காக தான் நான் சொல்கிறேனே தவிர நீங்கள் வந்து வேறு இளநீர் குடிச்சிட்டு வேறு எதுவும் சாப்பிட்டா தவறா அப்படிலாம் எதுவுமே இல்லை. இந்த ப்ரொசீஜர்னு இப்படி தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது ஒரு சில விரதத்துக்கு. அதில் வந்து இளநீரும் மிளகுக்கு நம்ம இப்படி தான் இருக்குது, இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது முறைப்படி சொல்லப்பட்டிருக்குது. ஸோ முடிந்த அளவுக்கு நம்ம அதை ஃபாலோ பண்ண முடியுது அப்படின்னா ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அடுத்தடுத்த விரதத்திற்கு நம்ம போகலாம். நம்ம கடவுள் ஏகப்பட்ட விரதம் நமக்கு வச்சுருக்குறாங்க. அந்த ஏகப்பட்ட விரதத்தில் நமக்கு என்ன விரதம் நம்ம உடம்புக்கு செட் ஆகுதோ அந்த விரதம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து பால் பழங்கள் விரதம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான தனிப்பதிவாக நான் கொடுக்குறேன். 7 நாளும் பார்த்தீங்கன்னா ஒரு இளநீர் 2 இளநீர் மட்டும் நீங்கள் குடித்தா போதும். ஒவ்வொரு நாளைக்கும் அதிகமாக நீங்கள் இளநீர் குடிக்க உங்களுக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி ஆகிட்டு சளி பிடிச்சிடாமல் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.